திருச்சி ராமச்சந்திரா பகுதியில் இருக்கக்கூடிய ரெங்கா காவேரி அப்பார்ட்மெண்ட்ஸ் குடியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக ஒரு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. என்ன மாதிரி பிரச்சனைனா, கழிவு நீரை வந்து சரியாக வெளியேற்றாமல் சுத்திகரிக்காமல் கழிவு நீரானது இங்கே அப்பார்ட்மெண்ட்ஸ்குள்ளேயே, அதாவது செப்டிக் டேங்கிறது இங்கே ஒன்று கிடையவே கிடையாது. 184 வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா செப்டிக் டேங்க் இல்லாமல் 184 வீட்டோட கழிவு நீருமே இங்கே அப்பார்ட்மெண்ட்ஸ்குள்ளேயே இருக்குது. இது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் வெறும் ஓப்பன் கிரவுண்டில் தண்ணி அப்படியே கழிவு நீரை விட்டுருக்காங்க. இந்த கழிவு நீர் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரை சுற்றி இருக்குது. இங்கே குழந்தைங்க விளையாடுறாங்க, அங்கிட்டு மக்களோட போக்குவரத்து எல்லாமே இருக்குது. ஆனால் இதை வந்து மாநகராட்சிகிட்ட நாங்கள் எவ்வளோ முறையிட்டுமே மாநகராட்சி அவங்களுடைய தரப்புலேருந்து எவ்வளோ உதவி செய்ய முடியுமோ செஞ்சாங்க. இருந்தாலும் திரு கைலாசம்ங்கிற பில்டர், இவர் தான் இந்த பில்டிங்கை கட்டி கொடுத்தவர். இவர் இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் அவர்கிட்ட எவ்வளோ போராடிட்டோம், எவ்வளோ கெஞ்சி பார்த்துட்டோம். ஆனால் இவர் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் எங்களுக்கு விரோதமாக ஒரு செப்டிக் டேங்க் கட்டி கொடுக்காம, செப்டிக் டேங்குங்கிறது வந்து ஒரு அடிப்படை தேவை. ஒரு பில்டிங் ஒன்று கட்டுறாங்க அப்படின்னா செப்டிக் டேங்க் தான் முதல்ல அடிப்படையாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து இப்போ அப்ரூவல் கொடுப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட செப்டிக் டேங்க் இங்கே இல்லாமல் இருக்கிறதுனால மக்கள் வந்து கண்டாமினேட்டட் வாட்டர் குடிக்கிறோம். நாங்கள் எல்லாமே குடிக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா கழிவு நீர், அதாவது கழிவு நீர்னா மலம், ஜலம், குளிக்கிற நீர் எல்லாமே சேர்ந்த தண்ணி தான் நாங்கள் குடிக்கிறோம். இந்த தண்ணியை குடிச்சிக்கிட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் பொதுமக்கள் ஏரியா வாசிகளுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து நிலத்தடி வழியாக, நிலம் வழியாக போய் வந்து பரவிடுச்சு. இந்த தண்ணி கண்டாமினேட்டட் ஆயிடுச்சு.